அதிமுகவிடம் ஜி.கே. வாசன் புது டிமாண்ட். மாநிலங்களவை எம்பி பதவி வேண்டாம், சட்டப்பேரவை தேர்தலில் 8 தொகுதிகள் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று அதிமுகவிடம் தமிழ் மாநில காங்கிரஸ் உறுதியாக கேட்டுள்ளது. தமிழகத்தின் மாநிலங்களவை எம்பிக்களான திமுகவின் கனிமொழி, என்.வி.என். சோமு, திருச்சி சிவா, என்.ஆர். இளங்கோ, அந்தியூர் செல்வராஜ், அதிமுகவின் தம்பிதுரை மற்றும் தமாக தலைவர் ஜி.கே. வாசன் ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதி நிறைவடைகிறது. புதிதாக 6 எம்பிக்கள் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. தமிழக சட்டப்பேரவைக்கு ஏப்ரல் மாதம் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் 6 மாநிலங்களவை எம்பிகளுக்கான தேர்தல் முன்னதாகவே நடைபெற உள்ளது. இந்த 6 எம்பிகளில் 4 பேரை திமுகவும் 2 பேரை அதிமுகவும் தேர்ந்தெடுக்க உள்ளது. அதிமுக சார்பில் கடந்த முறை தமாக தலைவர் ஜி.கே. வாசன் மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். இந்த முறை அதிமுக கூட்டணியில் உள்ள ஜி.கே. வாசன் மாநிலங்களவை எம்பி பதவி வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலாக சட்டப்பேரவை தேர்தலில் கூடுதல் இடங்களை கேட்டுள்ளார். இது தொடர்பாக தமாக மூத்த தலைவர்களிடம் கேட்டபோது, தமிழகத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலை அதிமுக, பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து தமாக சந்தித்தது. அந்த தேர்தலில் தமாக 6 இடங்களில் போட்டியிட்டது. அடுத்து 2024இல் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் 3 இடங்களில் தமாக நின்றது. தமிழகத்தில் வரவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் தமாகவுக்கு 12 தொகுதிகளை கேட்டு 15 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் குறைந்தது 8 இடங்களை கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதனால்தான் மாநிலங்களவை எம்பி பதவி வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறோம் என்றனர்.